உணவு திட்டத்தால் பள்ளிகளில் மாணாக்கரின் வருகை அதிகரித்திருப்பதாக முதல்வர் மு.க.ஸ்டாலின் பெருமிதம் தெரிவித்துள்ளார். திமுக தொண்டர்களுக்கு கட்சித் தலைவர் ஸ்டாலின் எழுதிய கடிதத்தில் காலை உணவு திட்டத்தால் இதுவரை மொத்தமாக 34,987 தொடக்கப் பள்ளிகளில் 17,53,000 மாணவர்களுக்கு சத்தான காலை உணவு வழங்கப்பட்டு வருவதாக குறிப்பிட்டுள்ளார். காலை உணவு செயல்படுத்தப்பட்ட பிறகு பள்ளிகளில் மாணாக்கரின் வருகை அதிகரித்திருப்பதும் குழந்தைகளின் கற்றல் திறன் மேம்பாடு அடைந்து நினைவாற்றலும் மேம்பாடு அடைந்திருப்பதும் உறுதி செய்யப்பட்டிருப்பதாக தெரிவித்துள்ளார். ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டு பணிகளில் தனியார் துறையினரும் முதலீடுகளை செய்ய முன்வர வேண்டும் என்று பிரதமர் மோடி வலியுறுத்தியுள்ளார். டெல்லியில் நடைபெற்ற ஊடக கருத்தரங்கு ஒன்றில் பேசிய அவர் பணவீக்கம் குறைந்து வட்டி விகிதங்களும் குறைந்திருப்பதாக கூறியுள்ளார். பெருநிறுவனங்கள் பங்குச்சந்தை மூலம் பெரும் நிதி திரட்டும் நிலையில் சாமானிய மக்கள் எஸ்ஐபி போன்ற திட்டங்களில் செய்யும் முதலீடு பல்லாயிரம் கோடி ரூபாயாக அதிகரித்திருப்பதாகவும் பிரதமர் குறிப்பிட்டார். கடந்த ஜூன் மாதம் புதிதாக 22 லட்சம் பேர் வேலைவாய்ப்பு பெற்றிருப்பதாகவும் இது முன் எப்போதும் இல்லாத உயர்ந்த அளவு என்றும் பிரதமர் தெரிவித்தார். தலைநகர் டெல்லியில் நேற்று பெய்த மழையின் பாதிப்புகளை இன்னும் நீடிக்கும் நிலையில் இன்று பலத்த மழைக்கான மஞ்சள் எச்சரிக்கை விடப்பட்டுள்ளது. சனிக்கிழமை டெல்லியின் பிரதான பகுதிகளில் ஒன்றான சப்தர்ஜிங் சாலை பகுதிகளில் அதிகபட்சமாக 4 சென்டிமீட்டர் மழை பதிவானது. மயூர் விஹார், பிரகதி மைதான், பாலம் போன்ற பகுதிகளிலும் கணிசமான மழை பதிவானது. இதனால் பல்வேறு பகுதிகளில் வெள்ளம் தேங்கியது. நேற்று மழையுடன் மணிக்கு 33 கிலோமீட்டர் வேகத்தில் காற்றும் வீசியது. தேசிய சட்ட பல்கலைக்கழகத்திற்கு அருகே சாலையின் ஒரு பகுதி திடீரென்று உள்வாங்கியது. பீகாரில் ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த 5 பேர் ஆற்றில் மூழ்கி உயிரிழந்த சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. பூர்ணியா மாவட்டத்தின் கஸ்பா பகுதியில் உள்ள கரிகோசி ஆற்றில் கடந்த வெள்ளிக்கிழமை மாலை கடும் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டது. அப்போது அந்த பகுதியைச் சேர்ந்த 9 வயது சிறுமி ஆற்றில் அடித்துச் செல்லப்பட்ட நிலையில் அவரை காப்பாற்ற அவரது அத்தையும் ஆற்றில் குதித்துள்ளார். மேலும் குடும்ப உறுப்பினர்கள் 3 பேர் ஆற்றில் குதித்து காப்பாற்ற முயற்சிக்கவே 5 பேரும் நீரில் மூழ்கி பரிதாபமாக உயிரிழந்தனர். பீகாரில் வாக்குரிமை யாத்திரை மேற்கொண்டுள்ள ராகுல் காந்தி பூர்ணியா மாவட்டத்தில் இருசக்கர வாகன பேரணி மேற்கொண்டார். அவருடன் எதிர்க்கட்சித் தலைவர் தேஜஸ்வி யாதவ் உள்ளிட்டோரும் சென்றனர். வாக்கு திருட்டு மற்றும் வாக்காளர் பட்டியல் சிறப்பு திருத்தத்தை எதிர்த்து ஆகஸ்ட் 17 தொடங்கி பீகாரில் ராகுல் சுற்றுப்பயணம் மேற்கொண்டிருக்கிறார். இதற்கிடையே பிரதமர் மோடி குறித்து அவதூறாக பதிவிட்டதாக தன் மீது வழக்கு தொடுக்கப்பட்டிருப்பதை தேஜஸ்வி கண்டித்துள்ளார். தான் பீகாரின் மகன் என்றும் இதற்கெல்லாம் அஞ்சப்போவதில்லை என்றும் அவர் கூறியுள்ளார். அனில் அம்பானியின் நிறுவனம் வங்கிக் கடனை முறையாக பயன்படுத்தவில்லை என்று பேங்க் ஆஃப் இந்தியா வங்கியும் குற்றம் சாட்டியுள்ளது. 2016 வாங்கிய 700 கோடி ரூபாய் கடனில் பாதிக்கும் மேற்பட்ட தொகை விதிகளுக்கு மாறாக பயன்படுத்தப்பட்டதாகவும் எனவே அவ்வங்கி கணக்கை முறைகேடானது என்ற பிரிவில் சேர்த்திருப்பதாகவும் பேங்க் ஆஃப் இந்தியா தெரிவித்துள்ளது. இதேபோன்ற குற்றச்சாட்டை பாரத ஸ்டேட் வங்கியும் ஏற்கனவே கூறியுள்ளது. பாரத ஸ்டேட் வங்கிக்கு 2,900 கோடி ரூபாய் இழப்பை ஏற்படுத்தியதாக சிபிஐ வழக்கு பதிவு செய்துள்ளது. பீகார் தேர்தலில் இந்தியா கூட்டணியின் தேர்தல் அறிக்கை விரைவில் வெளியாகும் என ராகுல் காந்தி தெரிவித்துள்ளார். அராரியா என்ற பகுதியில் பேசிய அவர் இந்தியா கூட்டணி கட்சிகள் அரசியல் ரீதியாகவும் கொள்கை ரீதியாகவும் நல்ல பிணைப்புடன் உள்ளதாகவும் இதன் பலனாக தேர்தலில் வெற்றி கிடைக்கும் என்றும் ராகுல் காந்தி தெரிவித்தார். பீகார் தேர்தலில் வாக்குகளை பாஜக திருட அனுமதிக்க மாட்டோம் என்றும் ராகுல் காந்தி தெரிவித்தார். முன்னதாக ராகுல் காந்தி, தேஜஸ்வி யாதவ் உள்ளிட்டோர் இருசக்கர வாகன பேரணி மேற்கொண்டனர். அரிசி, பருப்பு உள்ளிட்ட அத்தியாவசிய உணவுப் பொருட்களுக்கு ஜிஎஸ்டி வரியிலிருந்து முற்றிலும் விலக்கு வழங்க வேண்டும் என்று கோரிக்கை எழுந்துள்ளது. அரிசி ஆலை உரிமையாளர்கள் மற்றும் நெல் அரிசி வணிகர்கள் சங்கத்தினர் இம்மனுவை அரசிடம் அளித்துள்ளனர். அரிசி உள்ளிட்ட அத்தியாவசிய பொருட்களுக்கு தற்போது 5% ஜிஎஸ்டி வரி விதிக்கப்படுவதாகவும் இதனை முற்றிலும் நீக்க ஜிஎஸ்டி கவுன்சிலை வலியுறுத்த வேண்டும் என்றும் அவர்கள் மனுவில் கூறியுள்ளனர். ஜிஎஸ்டி வரி சீர்திருத்தங்களை அமல்படுத்த அரசு முனைப்பு காட்டி வரும் நிலையில் இக்கோரிக்கை வெளியாகியுள்ளது. பாகிஸ்தானுடன் அமெரிக்கா நெருக்கம் காட்டி வரும் நிலையில் இரு நாடுகளுக்கும் இடையிலான உறவுகள் மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் விமர்சித்திருக்கிறார். கருத்தரங்கு ஒன்றில் பேசிய அவர் பாகிஸ்தானில் ஒளிந்திருந்த பின்லேடனை அமெரிக்கா கண்டறிந்ததை நினைவுபடுத்தி வரலாற்றை மறக்கும் பழக்கம் 2 நாடுகளுக்கும் உண்டு என சாடினார். ஆபரேஷன் சிந்தூர் நடவடிக்கைக்கு பிறகு இந்தியா பாகிஸ்தான் இடையிலான போர் நிறுத்தத்தை அமெரிக்கா மத்தியஸ்தம் செய்ததாக ட்ரம்ப் கூறியதை ஜெய்சங்கர் திட்டவட்டமாக மறுத்தார்.
இது இரு நாடுகளுக்கும் இடையிலான நேரடி பேச்சுவார்த்தையால் எட்டப்பட்ட தீர்வு என்று அவர் தெளிவுபடுத்தினார். குஜராத் மாநிலத்தில் போர்பந்தர் பகுதியில் கனமழை காரணமாக 10 அடி உயரத்திற்கு அதிகமாக வெள்ளம் தேங்கியது. பாலேற்றி வந்த லாரி ஒன்று வெள்ளத்தில் சிக்கி தவித்தது. உள்ளே இருந்த 13 பேரும் தவித்த நிலையில் ஹெலிகாப்டர் மூலம் அவர்கள் பத்திரமாக மீட்கப்பட்டனர். அனைத்து வகை கிரிக்கெட்டிலிருந்தும் ஓய்வு பெறுவதாக புஜாரா அறிவித்துள்ளார். எக்ஸ் சமூகதள பக்கத்தில் வெளியிட்டுள்ள அவர், இந்திய அணி சீருடையை அணிவது, தேசிய கீதத்தை மைதானத்தில் கேட்பது, சிறப்பாக ஆட முனைப்புடன் களத்திற்குள் புகுவது ஆகியவற்றின் போது ஏற்படும் உணர்வுகளை விவரிக்க முடியாது என குறிப்பிட்டுள்ளார். கிரிக்கெட் வாழ்விலிருந்து விடைபெற்றதாகவும் ஆதரவும் அன்பும் அளித்தவர்களுக்கு நன்றி என்றும் புஜாரா தெரிவித்துள்ளார். வான் பாதுகாப்பு ஏவுகணைகளை இந்தியா வெற்றிகரமாக பரிசோதனை செய்தது. ஒடிஷாவில் சுமார் 12.5 மணி நேரம் நடைபெற்ற சோதனைகளில் அதிவிரைவில் தரையிலிருந்து விண்ணுக்கு பாயும் ஏவுகணை, குறுகிய தூரம் பாய்ந்து தாக்கும் ஏவுகணை, உயர் திறன் கொண்ட லேசர் ஆயுதம் உள்ளிட்டவை சோதிக்கப்பட்டன. இதற்காக ராணுவம் மற்றும் DRDO எனப்படும் ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டு அமைப்பிற்கு பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் பாராட்டு தெரிவித்துள்ளார். பல்கலைக்கழக மானியக் குழுவின் வரைவு பாடத்திட்டத்தின் கீழ் இளநிலை பட்டப்படிப்புகளின் கணித பாடத்திட்டத்தில் பாரத அட்சர கணிதம், பஞ்சாங்கம் உள்ளிட்டவற்றை கற்பிக்க பரிந்துரைக்கப்பட்டுள்ளது. மேலும் வான சாஸ்திரம், புராணம் மற்றும் பண்பாட்டை ஒன்றிணைத்து இந்தியாவின் வளமான கால அறிவியல் பாரம்பரியத்தை உயிர்ப்பிக்கவும் வரைவு பாடத்திட்டத்தில் திட்டமிடப்பட்டுள்ளது. பிரேசிலில் இருந்து கடந்த ஆண்டை விட இந்த ஆண்டு கச்சா எண்ணெய் இறக்குமதியை இந்தியா 75% அதிகரித்துள்ளது. இந்தியன் ஆயில் மற்றும் ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் நிறுவனங்கள் அதிக அளவில் எண்ணெய் இறக்குமதி செய்திருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. அமெரிக்க அதிபர் டிரம்ப் மிக அதிக வரி விதித்த 2 நாடுகள் இந்தியாவும் பிரேசிலும் தான் என்பது குறிப்பிடத்தக்கது. ரஷ்யாவிடமிருந்து எண்ணெய் இறக்குமதி செய்வதில் நெருக்கடி உள்ள நிலையில் முன்னெச்சரிக்கையாக பல்வேறு நாடுகளில் இருந்து பரவலாக இறக்குமதி செய்யும் யுக்தியை இந்தியா கடைபிடித்து வருகிறது. திமுக முப்பெரும் விழாவையொட்டி பெரியார், அண்ணா விருதுகளை கட்சித் தலைமை அறிவித்துள்ளது. திமுகவின் துணை பொதுச் செயலாளரும் நாடாளுமன்ற குழு தலைவருமான கனிமொழிக்கு பெரியாருக்கான விருது அறிவிக்கப்பட்டுள்ளது. இதேபோல சுப சீதாராமனுக்கு அண்ணா விருதும், அண்ணாநகர் சட்டமன்ற தொகுதி முன்னாள் உறுப்பினர் சோமா ராமச்சந்திரனுக்கு கலைஞர் விருதும் அறிவிக்கப்பட்டுள்ளது. திமுக தலைமை செயற்குழு உறுப்பினர் குளித்தலை சிவராமனுக்கு பாவேந்தர் விருதும், திமுக ஆதிதிராவிடர் நலக்குழு தலைவர் மருதூர் ராமலிங்கத்திற்கு பேராசிரியர் விருதும், முன்னாள் அமைச்சர் பொங்கலூர் நா. பழனிசாமிக்கு மு.க. ஸ்டாலின் விருதும் அறிவிக்கப்பட்டுள்ளது. அதிமுகவிலிருந்து நீக்கப்பட்ட மூத்த நிர்வாகிகள் பலர் விஜய்க்கு பரப்புரையில் ஈடுபட உள்ளதாக கூறப்படுகிறது. கட்சி விதிகளுக்கு எதிராக செயல்பட்டதாக பெங்களூரு புகழேந்தி, மருது அழகுராஜா உள்ளிட்டோர் அதிமுகவிலிருந்து நீக்கப்பட்டனர். அவர்களில் பலர் எம்ஜிஆருக்கு அடுத்து விஜய்தான் என்ற ரீதியில் ஆதரவு குரல் கொடுத்து வருகின்றனர். அதனால் 2026ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராகவும் விஜய்க்கு ஆதரவாகவும் பரப்புரை செய்வார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. விடுமுறை தினம் என்பதால் தென்காசி மாவட்டம் குற்றாலத்தில் குளிக்க சுற்றுலா பயணிகள் குவிந்தனர். கொளுத்தும் வெயிலுக்கு மத்தியிலும் ஆர்ப்பரித்து கொட்டும் அருவியில் ஆனந்த குளியலிட்டு மகிழ்ந்தனர். நாமக்கல்லை தொடர்ந்து கரூரிலும் ஹோட்டல் உரிமையாளர் சங்கம் சார்பில் உணவு டெலிவரி செயலி தொடங்கப்பட்டுள்ளது. ஜாரோஸ் என்ற புதிய செயலி மூலமாக கரூர் நகரில் 15 கிலோமீட்டர் சுற்று வட்டாரத்திற்கு இலவச உணவு டெலிவரி சேவை வழங்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. இச்செயலியின் மூலம் விரைவில் மளிகை மற்றும் காய்கறி பொருட்களையும் டெலிவரி செய்ய திட்டமிடப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. சென்னையை அடுத்த திருவேற்காட்டில் தேநீர் வாங்க சென்ற நபரை தெருநாய்கள் கடித்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. திருவேற்காடு நகராட்சி ஈஸ்வரி நகர் பகுதியைச் சேர்ந்த வடிவேலு என்பவர் வீட்டின் அருகே உள்ள டீ கடைக்கு சென்றுள்ளார். அப்போது திடீரென அங்கு சுற்றிக் கொண்டிருந்த நாய் வடிவேலுவின் காலில் கடித்து இழுத்தது. இதனால் காயமடைந்த அவர் ஆவடி அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளார். பலத்த காற்று காரணமாக தனுஷ்கோடி கடலில் சீற்றம் ஏற்பட்டுள்ளது. இதனால் ராட்சத அலைகள் எழும்பியுள்ளதால் அரிச்சல் முனை தேசிய நெடுஞ்சாலையில் சுமார் 10 அடிக்கு மேல் கடல் அரிப்பு ஏற்பட்டு சாலை சேதமடைந்துள்ளது. சேதமடைந்த சாலையால் விபத்துகள் ஏற்பட வாய்ப்புள்ளதாக சுற்றுலா பயணிகள் அச்சம் தெரிவித்துள்ளனர்.
இந்நிலையில் நெடுஞ்சாலைத்துறை அதிகாரிகள் கடல் அரிப்பை தடுக்க நடவடிக்கை எடுத்து வருவதாக தெரிவித்துள்ளனர். திருச்செந்தூர் முருகன் கோவில் முன்புள்ள கடல் திடீரென்று 80 அடி உள்வாங்கியது. இதன் காரணமாக பாறைகள் வெளியே தெரிந்தன. இதனை கண்டு பக்தர்கள் அந்த பாறைகளின் மீது ஏறி நின்று செல்ஃபி எடுத்து மகிழ்ந்தனர். சிலர் ஆபத்தை உணராமல் கடல் உள்வாங்கிய பகுதிக்கு அப்பால் சென்று நீராடினர். இருப்பினும் அங்கு பாதுகாப்பு பணியில் இருந்த போலீசார் பக்தர்களுக்கு எச்சரிக்கை விடுத்தனர். விடுமுறை தினத்தை ஒட்டி கன்னியாகுமரியில் சூரிய உதயத்தை காண சுற்றுலா பயணிகள் குவிந்தனர். விவேகானந்தர் பாறை மற்றும் திருவள்ளுவர் சிலை பின்னணியில் கடலிலிருந்து சூரியன் உதிக்கும் காட்சியை அவர்கள் கண்டுகளித்தனர். மேலும் கடலில் இறங்கி நீராடியும் மகிழ்ந்தனர். மேகமலை அருவிக்கு குடும்பத்துடன் சுற்றுலா பயணிகள் வருகை தந்தனர். மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் பெய்த கனமழையால் தேனி மாவட்டம் கோம்பை தொழு அருகே உள்ள 40 அடி உயர மேகமலை அருவியில் நீர் ஆர்ப்பரித்து கொட்டுகிறது. விடுமுறை தினத்தை முன்னிட்டு பல்வேறு மாவட்டங்களில் இருந்து குழந்தைகளுடன் குடும்பமாக சுற்றுலா பயணிகள் வருகை தந்தனர். குளிர்ச்சியான நீரில் நீண்ட நேரம் குளித்து இயற்கை சூழலில் புகைப்படங்களை எடுத்து மகிழ்ந்தனர். இலங்கை கடற்படையினரின் தொடர் அச்சுறுத்தல் காரணமாக ராமேஸ்வரத்தைச் சேர்ந்த மீனவர்கள் மீன்பிடிக்க முடியாமல் பெரும் இழப்புடன் கரை திரும்பியதாக வேதனை தெரிவித்துள்ளனர். 12 நாள் வேலை நிறுத்த போராட்டத்திற்கு பிறகு 300க்கும் குறைவான படகுகளில் மட்டுமே மீனவர்கள் கடலுக்கு சென்றனர். ஆனால் இலங்கை கடற்படையினரின் அச்சுறுத்தல் காரணமாக மீன்பிடிக்க முடியாமல் ஒவ்வொரு படகிற்கும் 5,000 முதல் 20,000 ரூபாய் வரை இழப்பு ஏற்பட்டிருப்பதாக மீனவர்கள் வேதனை தெரிவித்தனர். புதுக்கோட்டையில் மனநலம் பாதிக்கப்பட்ட சிறுமியை பாலியல் வன்கொடுமை செய்த முதியவர் கைது செய்யப்பட்டார். 16 வயது சிறுமிக்கு திடீரென்று உடல்நலம் பாதிக்கப்பட்ட நிலையில் மருத்துவ பரிசோதனையில் அவர் கர்ப்பமாக இருப்பது தெரியவந்தது. இதுகுறித்து உறவினர்கள் அளித்த புகாரின் அடிப்படையில் காவல்துறையினர் விசாரணை நடத்தியுள்ளனர். அதில் கணேசன் என்பவர் சிறுமியை பாலியல் வன்கொடுமை செய்தது தெரியவந்த நிலையில் அவர் கைது செய்யப்பட்டார். விடுமுறை தினத்தை ஒட்டி திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோவிலில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் 4 மணி நேரத்திற்கு மேலாக காத்திருந்து வழிபட்டனர். அதிகாலையில் கோயில் நடை திறக்கப்பட்டு அண்ணாமலையாருக்கு சிவாச்சாரியார்கள் வேத மந்திரங்கள் முழங்க சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்றது. விடுமுறை தினம் என்பதால் அதிகாலை முதலே பக்தர்கள் கூட்டம் அலைமோதியது. சுமார் 1 கிலோமீட்டர் தூரத்திற்கு நீண்ட வரிசையில் காத்திருந்த பக்தர்களுக்காக கோயில் நிர்வாகம் சார்பில் அடிப்படை வசதிகள் செய்து தரப்பட்டுள்ளன. நீலகிரி மாவட்டம் குன்னூரில் 82% தேயிலை தூள் மட்டுமே ஏலம் போனதால் விவசாயிகள் கவலையடைந்துள்ளனர். மொத்தமுள்ள 19,95,000 கிலோவில் 16,39,000 கிலோ தேயிலை தூள் மட்டுமே ஏலம் போனது. சராசரி விலையாக கிலோவுக்கு 92 ரூபாய் 80 பைசாவாக ஏலம் போனது. விலையும் குறைந்து விற்பனையும் சரிந்திருப்பதால் தேயிலை விவசாயிகள் பெருமளவு கவலையடைந்துள்ளனர். புதிய தலைமுறை செய்தி எதிரொலியாக கொடைக்கானல் குறிஞ்சி நகரில் நிலவும் குடிநீர் பிரச்சினை குறித்து அதிகாரிகள் ஆய்வு நடத்தினர். கடந்த 10 ஆண்டுகளாக குறிஞ்சி நகரில் குடிநீர் பற்றாக்குறை ஏற்பட்டுள்ளது. இதுகுறித்து புதிய தலைமுறை தொலைக்காட்சி செய்தி வெளியிட்டதை அடுத்து வட்டார வளர்ச்சி அலுவலர் பிரபாகரன் நேரில் சென்று ஆய்வு செய்தார். தடையற்ற தண்ணீர் வழங்க நடவடிக்கை எடுக்கப்படும் என பொதுமக்களிடம் உறுதியளித்தார். விநாயகர் சதுர்த்தியையொட்டி திருவண்ணாமலையில் உள்ள வீட்டில் 3000த்திற்கும் மேற்பட்ட பொம்மைகள் காட்சிப்படுத்தப்பட்டிருப்பது பலரது கவனத்தையும் ஈர்த்துள்ளது. வேங்கிக்காலைச் சேர்ந்த ஓய்வு பெற்ற வங்கி ஊழியர் அரவிந்தன் கடந்த 28 ஆண்டுகளாக விநாயகர் சிலைகளை சேகரித்து வருகிறார். களிமண், டெரகோட்டா மட்டுமின்றி தங்கம், வெள்ளி, ரப்பர், காகிதம் என பலவித பொருட்களால் ஆன விநாயகர் சிலைகள் இதில் இடம்பெற்றுள்ளன. யோகா விநாயகர், செல்ஃபி விநாயகர் என பல நவீன விநாயகர் சிலைகளும் கண்காட்சியில் இடம்பெற்றுள்ளன. காரைக்குடியில் வணிகர்கள் சங்கத்தின் சார்பில் மாட்டு வண்டி பந்தயம் உற்சாகமாக நடைபெற்றது. சிவகங்கை, ராமநாதபுரம், புதுக்கோட்டை, திண்டுக்கல் மற்றும் மதுரை உட்பட பல்வேறு மாவட்டங்களிலிருந்து போட்டியில் பங்கேற்றனர். பந்தய எல்லையாக 8 கிலோமீட்டர் தூரம் நிர்ணயிக்கப்பட்டிருந்த நிலையில் சீறி பாய்ந்து சென்ற மாட்டு வண்டிகளை மக்கள் கண்டு ரசித்தனர். வார விடுமுறை தினமான இன்று காசிமேட்டில் மீன் பிரியர்களின் கூட்டம் அதிகாலை முதலே அலைமோதியது. மீன்களின் வரத்து அதிகரிப்பால் மீன்களின் விலை கடந்த வாரத்தை விட 50 ரூபாய், 100 ரூபாய் விலை குறைந்துள்ளது. இதனால் அசைவ பிரியர்கள் போட்டி போட்டுக் கொண்டு மீன்களை அள்ளிச் சென்றார்கள்.
கடந்த வாரம் 1400 ரூபாய் வரை விற்பனை செய்யப்பட்ட வஞ்சிர மீன் தற்போது 1300 ரூபாய் வரை விற்பனை செய்யப்படுகிறது. மதுரையில் மருத்துவ கழிவுகளை பொது இடத்தில் கொட்டிய தனியார் மருத்துவமனைக்கு 1 லட்சம் ரூபாய் அபராதம் விதிக்கப்பட்டுள்ளது. புகாரின் பேரில் மாநகராட்சி அதிகாரிகள் நடத்திய சோதனையில் பொது இடத்தில் குப்பைகளுடன் குப்பைகளாக மருத்துவ கழிவுகளை கொட்டியது தெரியவந்தது. இதையடுத்து சம்பந்தப்பட்ட தனியார் மருத்துவமனைக்கு அபராதம் விதித்தனர். மேலும் மருத்துவ கழிவுகளை பொது இடத்தில் கொட்டியது குறித்து விளக்கம் கேட்டு நோட்டீஸ் கொடுத்துள்ளனர். பாம்பன் பழைய ரயில் தூக்கு பாலத்தை அகற்ற ரயில்வே நிர்வாகம் டெண்டர் கோரியுள்ளது. கடந்த 6 ஆண்டுகளாக பயன்பாடின்றி உள்ள பாம்பன் பழைய ரயில் தூக்கு பாலத்தை பராமரிக்கவும், கப்பல்கள் படகுகள் கடந்து செல்லும் போது தூக்கு பாலத்தை திறந்து மூடவும் ஊழியர்கள் தேவைப்படுவதால் ஓராண்டுக்கு பல லட்சம் ரூபாய் செலவாகிறது. பாலத்தை அகற்ற முடிவு செய்துள்ள ரயில்வே நிர்வாகம் இதற்கான செலவீனமாக 2,81 லட்சம் ரூபாய் ஒதுக்கீடு செய்து டெண்டர் வெளியிட்டுள்ளது. கேரளாவில் மாநில மற்றும் மக்களவைத் தேர்தல்களை தொடர்ந்து உள்ளாட்சித் தேர்தலிலும் மும்முனை போட்டி தொடங்கியுள்ளது. அங்கு இந்த ஆண்டு இறுதியில் உள்ளாட்சித் தேர்தல் நடக்கவுள்ளது. அந்த தேர்தலை அடுத்த ஆண்டு நடக்கவுள்ள மாநில சட்டப்பேரவை தேர்தலுக்கு முன்னோட்டமாகவே கட்சிகள் பார்க்கின்றன. பினராயி விஜயன் தலைமையிலான இடதுசாரி ஜனநாயக முன்னணி கூட்டணி, காங்கிரஸ் தலைமையிலான ஐக்கிய ஜனநாயக முன்னணி உறுப்பினர்கள் இப்போதே வாக்குகளை அறுவடை செய்ய மும்முரமாக களமாடி வருகிறார்கள். அதே சமயம் இந்த முறை கம்யூனிஸ்டுகளின் ஓட்டை மட்டுமின்றி காங்கிரசின் வாக்குகளையும் பாஜக பிரிக்கும் என்று அரசியல் நோக்கர்கள் கணித்துள்ளனர். எத்தனால் கலந்த பெட்ரோலால் கார்களின் மைலேஜ் 2 முதல் 5% வரை குறையும் என வாகன தொழில்நுட்ப நிபுணர்கள் தெரிவித்துள்ளனர். பெட்ரோலை விட எத்தனாலின் எரிதிறன் குறைவாக இருப்பதே மைலேஜ் குறைய காரணம் என்றும் நிபுணர்கள் கூறியதாக பிடிஐ நிறுவனம் செய்தி வெளியிட்டுள்ளது. 20% எத்தனால் கலந்த பெட்ரோலால் வாகனங்கள் மைலேஜ் அதிக அளவில் குறைவதோடு பழுதும் ஏற்படுவதாக சமூக தளங்களில் அண்மை காலமாக விவாதங்கள் நடைபெற்று வருகின்றன. நிதி முறைகேடு குற்றச்சாட்டில் கைதாகி உடல்நலம் பாதிக்கப்பட்டுள்ள இலங்கை முன்னாள் அதிபர் ரணில் விக்ரமசிங்கே மருத்துவமனையின் அவசர சிகிச்சை பிரிவுக்கு மாற்றப்பட்டுள்ளார். நீர்ச்சத்து குறைபாடு காரணமாக அவர் கொழும்பு பிரதான அரசு மருத்துவமனை அவசர சிகிச்சை பிரிவுக்கு மாற்றப்பட்டதாக மருத்துவர்கள் தெரிவித்துள்ளனர். அரசு நிதியை பயன்படுத்தி தனிப்பட்ட வெளிநாட்டு பயணம் சென்ற குற்றச்சாட்டில் சில நாட்களுக்கு முன்பு ரணில் கைது செய்யப்பட்டார். இது அரசியல் பழிவாங்கல் என்று எதிர்க்கட்சிகள் குற்றம் சாட்டியுள்ளன. ஜப்பானை போரில் வென்றதன் 80வது ஆண்டு தினத்தை பிரம்மாண்டமான முறையில் கொண்டாட சீனா தயாராகி வருகிறது. செப்டம்பர் 3ஆம் தேதி நடைபெறவுள்ள அணிவகுப்பிற்காக வீரர்கள் தீவிர பயிற்சி எடுத்து வருகின்றனர். அணிவகுப்பில் சிறு விலகல் கூட இல்லாத வகையில் மிக துல்லியமாக நடைபோடும் வகையில் பயிற்சி மேற்கொள்ளப்படுகிறது. சீனாவின் தேசிய கொடி படைப்பிரிவின் இந்த அணிவகுப்பில் பங்கேற்க உள்ளனர். காசாவில் அப்பாவி மக்கள் மீது நடத்தி வரும் தாக்குதல்களை நிறுத்தக் கோரி ஆஸ்திரேலியாவின் பல்வேறு நகரங்களில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. ஏதுமறியா மக்கள் பட்டினிக்கும் படுகொலைகளுக்கும் ஆளாவதை எந்தவிதத்திலும் நியாயப்படுத்த முடியாது என்று ஆர்ப்பாட்டக்காரர்கள் கூறினர். இனப்படுகொலையை தடுக்க ஆஸ்திரேலியாவை அரசு முயற்சிகளை எடுக்க வேண்டும் என்று அவர்கள் தெரிவித்தனர். இஸ்ரேலுக்கு ஆயுதங்களை விற்பதை நிறுத்த வேண்டும் என்றும் அவர்கள் வலியுறுத்தினர்.